திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். மியான்மரில் இராணுவ ஆட்சி நடைபெறுவது நமக்கு தெரிந்த ஒரு காரியம். அவ்வப்போது இராணுவத்தினர் நிமித்தமாக உண்டாகிற பலவிதமான தாக்குதல் நிமித்தமாக அங்குள்ள மக்களுக்கு பலவிதமான இடைஞ்சல்கள், இன்னும் உயிரிழப்புகள், வன்முறைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் கடந்த நாளிலே வான்வழி தாக்குதல் ஒன்று அங்குள்ள கிராம பள்ளி மீது அங்குள்ள இராணுவத்தினரால் நடத்தப்பட்டபடியினாலே அங்குள்ள மாணவர்கள் சுமார் 19 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இறந்ததில் பெரும்பாலானோர் மாணவர்கள், அதுவும் 17, 18 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் என்று கூறப்படுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மியான்மரில் இப்படிப்பட்ட தொடர் சம்பவங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. அங்குள்ள ரக்கைன் மாநிலத்தின் மேற்கு பகுதியில் உள்ள கியாக்டவ் நகரில் இரவு நேரத்திலே இந்த தாக்குதல் நடைபெற்று இருக்கிறது. இந்த கியாக்டவ் நகர் என்று சொல்லப்படுகிற பகுதியானது இராணுவத்தின், அதாவது அராக்கன் என்று சொல்லப்படுகிற இன இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பதாகவும் கடந்த ஆண்டிலே இராணுவம் இந்த பகுதியை கைப்பற்றியது என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து மியான்மரிலே அதிகரித்து வருகிற இப்படிப்பட்ட சம்பவங்கள் தடுத்து நிறுத்தப்பட, ஒரு பக்கம் பசி பட்டினியிலே மக்கள் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மியான்மரில், அதே நேரத்திலே இன்னொரு பக்கம் இராணுவ ஆட்சியினுடைய கொடூர தாக்குதலினாலும் மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இன்னொரு பக்கத்திலே இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற அழிவுகளையும் அவ்வப்போது கேள்விப்பட்டு வருகிறோம். ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கத்தில் 3000க்கும் அதிகமான பேர் உயிரிழந்தது நமக்கு தெரிந்த ஒரு காரியம். ஆகவே மியான்மரிலே கர்த்தருடைய ஆளுகை கடந்து வர நல்ல ஒரு சமாதான சூழ்நிலை உண்டாக்கி இப்படிப்பட்ட வன்முறைகள், இரத்தம் சிந்துதல் தடுக்கப்பட, குறிப்பாக மாணவ மாணவிகள் பாதுகாக்கப்பட பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மியான்மரிலே தொடர்ந்து அதிகரித்து வருகிற வன்முறைகள், பலவிதமான தாக்குதல் சம்பவங்களை நாங்கள் தொடர்ந்து கேள்விப்பட்டு அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. தற்போது அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற ஆண்டவரே இராணுவ ஆட்சியிலே மிகப்பெரிய கொடூர தாக்குதல்களும் உயிரிழப்புகளும் அவ்வப்போது நேரிடுகிறதை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தற்போது அங்குள்ள இராணுவம் ஆண்டவரே தகப்பன் இந்த கியாக்டவ் நகர் பகுதியில் ஏற்படுத்தின தாக்குதலில் ஆண்டவரே அங்குள்ள கிராம பள்ளி மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் 19 மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை அறிந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனை வன்முறையை, இரத்தம் சிந்துதலை கட்டவிழ்த்து விட போராடுகிற தீவிரவாதத்தின் வல்லமைகளை, தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விட போராடுகிற, வன்முறையை தூண்டுகிற சாத்தானுடைய கிரிகளை இயேசுவின் நாமத்தில் அதமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பகுதி தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வர ஜெபிக்கிறோம். இனியும் வன்முறை நீடிக்காதிருக்க ஒரு அமைதலான சூழல் உண்டாக ஆண்டவரே, எத்தனை ஆண்டவரை இளம் பிஞ்சு இருதயங்கள் இதிலே காயமடைந்து மரித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மரண ஓலங்கள் இனி இல்லாதபடிக்கு ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுங்க. தொடர்ந்து எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொண்டு வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.